ஹாய், வெல்கம் டு டைம் பாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஃபோட்டோஸ் ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் எடுக்கிறத பார்த்துருப்போம். நம்மளுக்கும் அதே போல் எடுக்கணுன்றது ஆசையாக இருக்கும். அதுக்கு சம் பேசிக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியமானது. அது என்னன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம இமேஜஸில் பேக்ரவுண்ட் எப்படி பிளர் பண்ணி எடுக்கிறது, பிரைட் லைட்லையும் டார்க் லைட்லையும் எப்படி இமேஜஸ் எடுக்கலாம், இந்த நேச்சுரல் சீனர்ஸ்லாம் எப்படி எடுக்கிறது, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸ்போசர் ட்ரையாங்கிள்லாம் என்னென்னு பார்ப்போம். அதாவது அப்பேச்சர், ஐஎஸ்ஓ அண்ட் ஷட்டர் ஸ்பீட், இது மூணும் சேர்ந்தது தான் எக்ஸ்போசர் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்போசர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எவ்வளோ லைட் நம்ம இமேஜ் சென்சாரில் கேப்சர் ஆகணும் அதுன்றது தான் எக்ஸ்போசர்னாங்க. அதுக்கு அப்பேச்சர், ஐஎஸ்ஓ அண்டு ஷட்டர் ஸ்பீடு ரொம்ப முக்கியமானது. நம்ம இப்போ இதை பற்றி தனித்தனியாக பார்க்கலாம். நம்ம கேமராவில் இருக்கிற டயல் மூலிமா அப்பேச்சர், ஷட்டர் ஸ்பீடை நம்ம செட் பண்ணிக்கலாம். நம்ம அப்பேச்சர் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கண்ணோட கருவிழி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துருவோம். அதிகமான வெளிச்சம் இருக்கும்போது நம்ம கண்ணோட கருவிழி சுருங்கி கம்மியான வெளிச்சம் உள்ளே அனுப்போம். அதேமாதிரி இருட்டாக இருக்கும்போது கண்ணோட கருவிழி பெருசாகி அதிகமான வெளிச்சம் உள்ளே அனுப்போம். இதே போல் தான் நம்ம லென்ஸில் இருக்கிற அப்பேச்சர் பிளேட்ஸ் மூலிமா அதோடய ஓப்பனிங் கண்ட்ரோல் பண்ணி லைட்டை உள்ளே அனுப்புது. அப்பேச்சர் வேல்யூன்றது பார்த்திங்கன்னா எஃப்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எஃப் வேல்யூ அதிகமாக நம்மளுக்கு ஓப்பனிங் பார்த்திங்கன்னா கம்மியாகும். அதேமாதிரி எஃப் வேல்யூ குறைய நம்மளுக்கு ஓப்பனிங் பெருசாக இருக்கும். அப்பேச்சர் ப்ரையாரிட்டி மோட் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னா, நம்ம டயலில் ஏன்னு ஒரு இருக்கும், ஒரு சில கேமராவில் ஏவின்னு இருக்கும். அப்பேச்சர் ப்ரையாரிட்டி செட் பண்ண பிறகு ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த டயல் மூலிமா நம்ம எஃப் வேல்யூ நம்ம செட் பண்ணிக்கலாம். அது உங்கள் டிஸ்பிளேயில் தெரியும். அப்பேச்சர் ப்ரையாரிட்டி மோடில் ஷட்டர் ஸ்பீடு ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணிக்கும். எஃப் நம்பர் குறைய நம்மளுக்கு இமேஜோட டெப்த் ஆஃப் ஃபீல்டும் குறையும். எஃப் நம்பர் இன்க்ரீஸ் ஆக நம்மளுக்கு இமேஜோட டெப்த் ஆஃப் ஃபீல்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதனால் நம்மளுக்கு எஃப் நம்பர் கம்மியாக வச்சோன்னா நம்மளுக்கு இமேஜோட பேக்ரவுண்ட் பிளர்ரி இமேஜ் கிடைக்கும். எஃப் நம்பர் அதிகமாக நம்ம இமேஜோட பேக்ரவுண்ட் ஷார்ப்பாக தெரியும். நெக்ஸ்ட் நம்ம ஐஎஸ்ஓனா என்னன்னு பார்ப்போம். ஐஎஸ்ஓன்றது கேமராவோட இமேஜ் சென்சாரோட சென்சிட்டிவ் அதிகப்படுத்துறது தான் ஐஎஸ்ஓன்னுவாங்க. இந்த ஐஎஸ்ஓ இன்க்ரீஸ் பண்ண நம்ம இமேஜ் பிரைட் ஆகும். ஸோ இது மூலிமா நம்ம டார்க் லைட்டில் கூட நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். பட் இதோட ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐஎஸ்ஓ இன்க்ரீஸ் ஆகும் இதோட இமேஜ் நாய்ஸாக அதிகமாக இருக்கும். அதே இமேஜ் நாய்ஸ்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இமேஜில் டாட்டாக அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் நம்ம ஷட்டர் ஸ்பீட்னா என்னென்னு பார்ப்போம். நம்ம ஷட்டர் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிற டைம் தான் ஷட்டர் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே அப்பேச்சர் மோடில் செட் பண்ண மாதிரி இங்கே ஷட்டர் மோடில் செட் பண்ணிட்டு, இந்த ஷட்டர் மோடு ஒரு சில கேமராவில் எஸ்ன்னு இருக்கும், ஒரு சில கேமராவில் டிவின்னு இருக்கும். இந்த ஷட்டர் ஸ்பீடு பார்த்திங்கன்னா செகண்ட்ஸில் தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா 1/125, 1/120 இந்த மாதிரி இருக்கும். இந்த ஷட்டர் ஸ்பீடு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். உதாரணத்துக்கு இந்த இமேஜில் பாருங்கள், ஃபாஸ்டர் ஷட்டர் ஸ்பீடு வச்சோன்னா அந்த ஃப்ளான் ரன்னிங் ஆகிட்டுருக்கு. பட் பிளேடு ஸ்டாப் அப்படியே தெரியுது, ரன் ஆகிற மாதிரியே நம்மளுக்கு தெரியல. ரெண்டாவது பாருங்கள், மீடியம் ஷட்டர் ஸ்பீடில் வச்சா ஓரளவுக்கு அந்த ஃபேன் ஸ்லோவாக ரன் ஆகிற மாதிரி இருக்குது. மூணாவது பாருங்கள், அந்த ஃபேன் ரன் ஆகிட்டே இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நம்மளுக்கு இந்த ஷட்டர் ஸ்பீடு மூலிமா மோஷன் பிளர் இமேஜஸை நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு இமேஜ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மூவிங்கில் இருக்குது, அதை கேப்சர் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்டேஷ்னரியாகவும் கேப்சர் பண்ணிக்கலாம், இல்லை மூவிங் லுக்கு கொடுக்கனாலும் கேப்சர் பண்ணிக்கலாம். பேர்ட்ஸ், அனிமல்ஸு இதெல்லாம் ஃபாஸ்டர் ஷட்டர் ஸ்பீட் மூலிமா நம்ம இமேஜ் சீக்கிரமாக கேப்சர் பண்ணிடலாம். அதேமாதிரி வாட்டர் ஃபால்ஸு இதெல்லாம் நம்ம ஸ்லோவர் ஷட்டர் ஸ்பீடு வச்சோன்னா நம்மளுக்கு லுக்கே சூப்பராக இருக்கும். ஷட்டர் ப்ரையாரிட்டி மோடில் பார்த்திங்கன்னா அப்பேச்சர் வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணிக்கும். இந்த எக்ஸ்போசர் ட்ரையாங்கில் பார்ப்போம். அப்பேச்சர் வேல்யூ அதிகமாக கம்மியான வெளிச்சம் உள்ளே போகும். ஐஎஸ்ஓ அதிகமான வெளிச்சம் உள்ளே போகும். அதேமாதிரி ஷட்டர் ஸ்பீடு ஃபாஸ்ட்டாக இருக்கும்போது கம்மியான வெளிச்சம் தான் உள்ளே போகும். கம்மியாக இருக்கும்போது அதிகமான வெளிச்சம் உள்ளே போகும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இது போல் தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.